ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்ப 4 வச்சுக்கோங்க. இந்த 4 உடைய ஸ்கொயர் ரூட் வந்து 2. 9 உடைய ஸ்கொயர் ரூட் 3. என்னன்னா 2 into 2 is equal to 4. 3 into 3 is equal to 9. புரியுதா? இது மாதிரி இருக்கிறது சின்ன நம்பரா இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதே பெரிய நம்பரா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் நமக்கு ஷாக். பாருங்க எத்தனை டிஜிட் இருக்கு, நிறைய டிஜிட் இருக்கு. இது மாதிரி டிஜிட் இருந்துச்சுன்னா 1 7 3 4 4 8 9 இதுதான் நம்பர். இப்ப இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டா இங்க கடைசியில இருந்து கடைசி 1ஆம் ஸ்தானத்துல இருந்து 2 ஸ்தானமா அப்படி தள்ளிட்டு வரணும். பாருங்க கடைசி 2 ஸ்தானமா ஒரு கம்மா போட்டுக்கணும். புரியுதா? கடைசி நம்பர்ல இருந்து 2 ஸ்தானமா கம்மா போட்டுட்டு வந்துடணும். இப்ப இந்த பக்கம் ஒரு நம்பர் இருக்கு, இது 1 தான் இருக்கு. இப்ப அந்த 1க்கு 1 1 ஓகேவா? இப்ப சாதாரண வகுத்தல் அப்படின்னா இதுல வந்து ஒரு ஸ்தானத்தை இறக்கணும். இப்ப 1ல 1 போச்சுன்னா சைபர், அந்த சைபர் நம்ம போட வேண்டியதில்லை. வகுத்தல் கணக்குன்னா ஒரு நம்பர் மேல இருந்து இறக்கணும். இதே ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால 2 நம்பரை இறக்கணும். இதனால புரிஞ்சுக்காங்க எத்தனை நம்பரா இருக்கணும், 2 நம்பரா இருக்கணும். அதே மாதிரி பாருங்க இங்க இருக்கிற நம்பரை வந்து அப்படியே 2ஆல பெருக்கணும். எத்தனை? 2. ஓர் 2 2. அப்ப இங்க இப்ப என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் இங்க பக்கத்துல போட்டு இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். இப்ப இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் எடுத்து இதுல வந்து வகுப்பு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்ப நம்ம எதை போடுவோம்? இப்ப சப்போஸ் பாருங்க ஒரு 7 போடுறோம்னு வச்சுக்கோங்க. இங்க 7 7 49 7 2 14 அது மாதிரி. இப்ப 4 3 அது மாதிரி என்ன நம்பரை போடுறோமோ அந்த நம்பரை நம்ம இங்க போட்டு இதை பெருக்கி பார்த்துக்கணும். ஓகேவா? இப்ப ஒரு 3 போட்டுக்குவோம். 3 3 9 3 2 6 இந்த நம்பர் போட்டு இது வந்துச்சுன்னா இதை கூட மனசுக்குள்ளேயே இப்படி பெருக்கி பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதை கழிச்சு போட்டா 4. இப்ப என்ன பண்ணிக்கணும்? இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த நம்பர் 2ஆல பெருக்கணும். ரைட். இந்த நம்பரை 2ஆல பெருக்கணும். சொல்ற ஸ்டெப் நல்லா பாத்துக்கங்க. அடுத்து இங்க 4 2 நம்பர் இறக்கணும். 4 into 4. இப்ப இங்க என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் வந்து இங்க இந்த 3 நம்பராலையும் பெருக்கணும். ஓகேவா? இப்ப சப்போஸ் பாருங்க ஒரு 2 போடுறோம்னு வச்சுக்கோங்க. 2 போட்டா இது 2ஐயும் பெருக்கி போட்டா 260. இங்க 500 சில்லறை வரணும். 260 500 சில்லறை வரணும். அதனால இங்க 1 தான் வரும். இங்க என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பரை இந்த நம்பரால 3 நம்பரையும் பெருக்கி போடணும். இங்க 2 போட்டோம்னா 1 2 அப்புறம் 6 2 12 அப்புறம் 2 2 4 அது மாதிரி வரும்.
ஒன்னு போட்டா ஒரு ஒண்ணு ஒரு ஆறு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு. இப்ப ரெண்டு போட்டா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு 12 ரெண்டு ரெண்டு நாலு ஒண்ணு 5 வருது. அதனால ரெண்டு போட்டா வராது, ஒண்ணு போட்டுதான் நம்ம இது பண்ணணும். ஒரு 261 61 261. ஓகேவா? இப்ப இத கழிச்சா 3 வருது. இது 8 இங்க 1 4ல 1 போச்சுன்னா 3 4ல 1 போகாது, அதனால இங்க கடன் வாங்கிக்கிறோம். 14ல 6 போச்சுன்னா 8 3ல 1 போச்சுன்னா 80 183. இங்க இப்ப இந்த ரெண்டு நம்பர் எடுத்து போட்டுக்கணும். ரெண்டு ரெண்டு நம்பரா தான் இருக்கும். சொல்றது புரியுதா? அதுக்கு அடுத்து இந்த ரெண்டு நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த நம்பர் ரெண்டாவது பெருக்கணும் 2. இப்ப கணக்கு முடிகிற தருவாயில் இருக்கு. இங்க அதுக்கு அடுத்து டிஜிட் இல்ல. இங்க எத்தனை நம்பரை போட்டா இங்க 9 வரும் அப்படிங்கிறது, எந்தெந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா 9 வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு தாட் வச்சுக்கணும். 3 9 7 49, அந்த கடைசி டிஜிட் வந்து 9 வரணும். அது மாதிரி போட்டா 3 போடணும், இல்ல 7 போடணும். ஓகேவா? அது மாதிரி நம்ம பார்த்துட்டு 3 வருமா 7 வருமா அப்படின்னு சொல்லி போட்டு மனசுக்குள்ளேயே ஒரு கால்குலேஷன் போடணும். இப்ப 7 தான் போட்டா சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்குவோம். இப்ப பாருங்க 7 7 49 7 2 14 14 நாளும் 18 மீதி 1 7 42 42 ஒன்னும் 43. அப்புறம் 7 2 14 14 நாளும் 18. ஓகேவா? இப்ப 1317 தான் இதனுடைய ஸ்கொயர் ரூட். புரியுதா? நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். இது மாதிரி நம்பர் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொன்னா இருக்கிற நம்பரை கடைசி ஸ்தானத்துல இருந்து 2 நம்பரா கமா போட்டு வந்துருங்க. கடைசியில இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்ப ஒரு 8 ஒரு 7 ஒரு 6 இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இங்க 1 தான் இருக்கு, அதனால 1 எடுத்து போட்டுக்கிட்டோம். போட்டு இதை கழித்து சைபர். அதுக்கு அடுத்து இந்த நம்பர் என்ன நம்பர் வருதோ அது வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓரத்தில் இருக்கிற நம்பர் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரிதான் கடைசி வரலும் வரும். ஓகேவா? இப்ப பாருங்க 1ஆல போட்டோம், போட்டது கரெக்டா வந்துச்சு. அதுக்கு அடுத்து அடுத்த நம்பருக்கு என்ன போடணுமோ இங்க அந்த நம்பருக்கு இங்க போட்டுக்கணும். இந்த நம்பரையும் இதையும் பெருக்குனா இது வருது. அதுக்கு அடுத்து பாருங்க இந்த ஓரத்தில் இருக்கிற நம்பரை இங்க 3 2 6. புரியுதா? இந்த நம்பரை அப்படியே எடுத்து போட்டுக்கணும். இப்ப இங்க இந்த நம்பருக்கும் இந்த நம்பர் போட்டா இது கரெக்டா வரணும். இந்த நம்பர் பார்த்துக்கணும். இங்க இருக்கிற நம்பர் மனசுக்குள்ளேயே போட்டு பார்த்துட்டு நாம இதுக்கு தகுந்த மாதிரி போட்டா கணக்கு சரியா வரும்.